இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் கட்சி தொண்டர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம். காவல்துறை தலைவரிடம் அறிக்கை கேட்கிறது தேர்தல் ஆணையம். நாடு முழுவதும் தாய்மொழி வழி கல்வியை உறுதி செய்ய சட்டம். மத்திய அரசுக்கு சித்தராமையா வலியுறுத்தல். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என செங்கோட்டையன் அறிவிப்பு. துரோகத்திற்கு நொபேல் பரிசு எடப்பாடி பழனிசாமிக்கே கொடுக்க வேண்டும் என விமர்சனம். ஸ்ரீகாகுளம் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் விபரீதம். வணக்கம். வணக்கம். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் ஜன்சுராஜ் கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு மாநில காவல்துறை தலைவரை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த மாநிலத்தில் வரும் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மொகாமா தொகுதியில் நேற்று முன்தினம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினருக்கும் ஜன்சுராஜ் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் தார்தார் கிராமத்தை சேர்ந்த துலார் சந்த் யாதவ் என்ற 75 வயது முதியவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜன்சுராஜ் கட்சி தொண்டரான அவர் கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தலைவரும் மகா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான திரு தேஜஸ்வி யாதவ் 40 வாகனங்களில் துப்பாக்கிகளுடன் குண்டர்கள் எப்படி வலம் வந்தார்கள், தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். துலார் சந்த் யாதவ் கொலை செய்யப்பட்டதற்கான நேரடி காட்சிகள் உள்ள நிலையில் அரசு அமைதி காப்பது ஏன் என்று அவர் வினவியுள்ளார். குண்டர்களை பாதுகாப்பது யார் என்றும் திரு தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். திரு நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் உணர்த்துவதாக பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். ஆனால் 15 ஆண்டு கால ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் காட்டாட்சிக்கு முடிவு கட்டி கடந்த 10 ஆண்டுகளாக தமது ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு முதல் தம்மை தேர்ந்தெடுத்த பீகார் மக்களின் வாழ்க்கை மேம்பட நேர்மையுடனும் கடினமாகவும் உழைத்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியுள்ளார். இந்நிலையில் ஜன்சுராஜ் கட்சி தொண்டர் கொல்லப்பட்டது குறித்து விரிவான அறிக்கை அளிக்க பீகார் காவல்துறை தலைவரை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் தாய்மொழியில் கல்வி கற்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். மத்திய பாஜக அரசின் இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பு முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டை போல கர்நாடகாவும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றான கொள்கை கொண்டுவரப்படும் என சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருந்தது. 2023ஆம் ஆண்டு முதலமைச்சராக திரு சித்தராமையா பதவியேற்றதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் மாநில கல்விக் கொள்கை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் கடந்த ஆகஸ்ட் மாதம் அளித்த அறிக்கையில் கர்நாடகாவில் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் கன்னடம் அல்லது அந்தந்த மாணவரின் தாய்மொழியில் கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தது. அதன்படி மாநிலத்தில் 90% பள்ளிகளில் இருமொழி கொள்கையை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மொழி சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளில் 3வது மொழியும் கற்க அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கர்நாடக மாநில உதய தினமான இன்று பெங்களூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு சித்தராமையா ஆங்கிலமும் இந்தியும் குழந்தைகளின் திறமையை பாதித்து பலவீனப்படுத்துவதாக தெரிவித்தார். தாய்மொழி வழி கல்விக்கான சட்டம் தேவைப்படுவதாக கூறிய அவர் தாய்மொழி மூலம் கல்வி கற்பிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு இந்தியை திணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் கர்நாடகா மீது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக திரு சித்தராமையா குற்றம் சாட்டினார். இந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கும் மத்திய அரசு கன்னடம் உள்ளிட்ட நாட்டின் பிற மொழிகளை புறக்கணிப்பதாகவும் அவர் கூறினார். அதிமுக விதிகளின்படி தம்மை கட்சியில் இருந்து நீக்கியது செல்லாது என்று கூறியுள்ள திரு செங்கோட்டையன் எடப்பாடி திரு பழனிசாமியிடம் விளக்கம் கேட்டு வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவினர் அனைவரையும் ஒன்று சேர்க்க வலியுறுத்தி குரல் கொடுத்து வரும் அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையில் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டிடிவி தினகரன் ஆகியோரோடு இணைந்து பங்கேற்றதால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 53 ஆண்டுகள் அதிமுகவுக்காக உழைத்த தம்மை நீக்கியது மனவேதனை அளிப்பதாகவும் இரவு முழுவதும் தூங்காமல் தவித்து கண்ணீர் சிந்தியதாகவும் கூறினார். தற்காலிக பொதுச் செயலாளராக மட்டுமே உள்ள எடப்பாடி திரு பழனிசாமிக்கு தம்மை நீக்க அதிகாரம் இல்லை என்றார் அவர். இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச்செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது
கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர இருக்கிறேன். எடப்பாடி திரு பழனிசாமி முதலமைச்சர் பதவியை எப்படி பெற்றார் என்பதை நாடே அறியும் என்ற திரு செங்கோட்டையன் துரோகத்திற்கு நொபேல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திரு பழனிசாமி ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று வினவிய திரு செங்கோட்டையன் திமுகவின் பி டீம் என தம்மை சொல்லும் அவர்தான் A1 என விமர்சித்தார். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி தொடர்ந்து கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாலேயே திரு செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி எண்ணக்கூடாது. இது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்டத்திட்ட விதியின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க முடியாது என்ற அவர் திரு செங்கோட்டையனுடன் தினமும் பேசுவதாக திரு டிடிவி தினகரன் அளித்த பேட்டியை செய்தியாளர்களிடம் காண்பித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் எடப்பாடி திரு பழனிசாமி விளக்கமளித்தார். திரு டிடிவி தினகரன் ஜெயலலிதாவால் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் என்ற அவர் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்டிருப்பதாக கூறினார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன் துரோகத்தை பற்றி எடப்பாடி திரு பழனிசாமி பேசலாமா என்று கேள்வி எழுப்பினார். எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? தம்மை முதலமைச்சராக்கிய திருமதி சசிகலாவை கட்சியில் இருந்து நீக்கிய திரு பழனிசாமி தான் அசல் துரோகி என்ற அவர் ஹிட்லர் மனப்பான்மையில் உள்ள எடப்பாடி திரு பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பற்றி பேசினாலே பதறுவது ஏன் என்று வினவினார். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜைக்கு வந்ததற்காக திரு செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து நீக்கியதற்கு தென் மாவட்ட மக்கள் வரும் தேர்தலில் நிச்சயம் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் இன்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உள்பட 10 பேர் பலியாகினர். ஓராண்டுக்கு முன் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தை சேர்ந்த ஹரிமுகுந்த பாண்டா என்பவர் தனக்கு சொந்தமான 12.5 ஏக்கர் நிலத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் இந்த கோயிலை கட்டினார். இங்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பெருமாள் சிலைகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன. 13 ஆண்டுகளுக்கு முன் திருப்பதி கோயிலுக்கு சென்ற ஹரிமுகுந்த பாண்டா தான் முதியவர் என்பதால் ஒரு நிமிடம் நின்று தரிசிக்க அனுமதி கேட்டபோது பாதுகாவலர்கள் அனுமதிக்காததால் விரக்தி அடைந்ததாகவும் அதைத் தொடர்ந்து தங்கள் குடும்பத்துக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தின் மத்தியில் இந்த கோயிலை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. காசிபுகாவில் உள்ள இந்த கோயிலுக்கு வெளிமாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம். இன்று ஏகாதசி மற்றும் சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்ய குவிந்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் உள்பட 10 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 31 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஹரிமுகுந்த பாண்டா பேசுகையில், வழக்கமாக 2000 முதல் 3000 பக்தர்கள் வந்து வரிசையில் நின்று தரிசனம் செய்வது வழக்கம் என்றும் இன்று திடீரென இவ்வளவு கூட்டம் வரும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் தெரிவித்தார். சம்பவ இடத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு அச்சநாயுடு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கூட்ட நெரிசலில் பக்தர்கள் பலியானது குறித்து பெத்தன்னவாரி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, போலீசாருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவிதம் நேராமல் தடுத்திருக்க முடியும் என்று கூறினார். இந்த விபத்து குறித்து உரிய விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. உதகை, கொடைக்கானல் ஆகிய மலை பிரதேசங்களில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சுற்றுலா வாகனங்களில் எண்ணிக்கையை குறைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இ-பாஸ் வழங்குவது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதன்படி உள்ளூரை சேர்ந்தவர்களை தவிர வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெற்ற பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். இதனைத் தொடர்ந்து கோவை
கோவை மாவட்ட சுற்றுலா தலங்களில் ஒன்றான வால்பாறையிலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இ-பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து ஆழியார் வனச்சோதனை சாவடி வழியாக வால்பாறைக்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் இ-பாஸ் தணிக்கை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. இ-பாஸ் நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க வால்பாறைக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இ-பாஸ் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், இப்போ எங்களுக்கு வெரிஃபை பண்ணி மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இ-பாஸ் இல்லாதவங்களுக்கு QR கோட் ஒன்று வச்சுருக்காங்க, அதை ஸ்கேன் பண்ணி இ-பாஸ் எடுத்துகிட்டு வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் கொண்டு வந்திருக்குமா, மது பொருட்கள் கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு பார்த்து வெரிஃபை பண்ணி அனுப்புகிறாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனச்சாலையில் பயணிக்கும் போது குரங்கு, வரையாடு உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவு கொடுத்து தொந்தரவு அளிக்கக்கூடாது என வனத்துறை எச்சரித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். கேரளா அதீத வறுமையில் இருந்து விடுபட்ட முதல் மாநிலம் என்ற நிலையை அடைந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் அமைக்கப்பட்ட நாளான நவம்பர் 1ஆம் தேதியை அம்மாநில மக்கள் கேரள பிறவி தினமாக கொண்டாடுகின்றனர். இதை முன்னிட்டு நடைபெற்ற சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் மேற்கொண்ட அறிவிப்பை திரு பினராயி விஜயன் வெளியிட்டார். ஆனால் விதி எண் 300 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு மோசடியானது என்றும் அவை விதிகளை மீறிய செயல் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சதீஷன் கூறினார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். மோசடி என்பது எதிர்க்கட்சி கூட்டணியின் இயல்பு என்று கூறிய திரு பினராயி விஜயன், அரசு எதை நடைமுறைப்படுத்தியதோ அதைத்தான் அவையில் தாம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவுக்கான பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். கிண்டி ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிலம் மீட்கப்பட்ட நிலையில் அதில் மக்களின் பயன்பாட்டுக்காக பிரம்மாண்ட பூங்கா அமைக்கப்பட உள்ளது. தோட்டக்கலைத்துறை சார்பில் 4832 கோடி ரூபாய் செலவில் 118 ஏக்கர் நிலத்தில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பசுமை பூங்காவில் மலர் படுகைகள், மலர் சுரங்கப்பாதை, வண்ணத்துப்பூச்சி தோட்டம் உள்ளிட்ட 25 வகையான வசதிகளை உருவாக்க அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது நீரை தேக்கி குளங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீடுகளில் பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு விலையில் மாற்றமின்றி 868 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை தரிசனத்திற்கான இணையதள முன்பதிவு மாலை 5 மணிக்கு தொடங்கியுள்ளது. மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயில் திறக்கப்படுகிறது. ஐயப்பனை வழிபட நாள்தோறும் 70,000 பக்தர்கள் முன்பதிவு செய்ய முடியும். அத்துடன் எருமேலி, பம்பை, வண்டிப்பெரியார் மற்றும் நிலக்கல்லில் உள்ள முன்பதிவு மையங்களில் நேரில் பதிவு செய்வதன் மூலம் தினமும் 20,000 பக்தர்கள் வரை தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். புதுச்சேரியில் விடுதலை தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நகரம் சமையல் கலை பாரம்பரிய சிறப்புக்காக யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. உலக நகரங்கள் தினமான நேற்று புதிதாக 58 நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து 100 நாடுகளைச் சேர்ந்த 408 நகரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. குமரி மாவட்டம் தாய் தமிழ் நாட்டுடன் இணைந்த நாளை முன்னிட்டு அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திய மார்ஷல் நேசமணியின் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த 70வது ஆண்டு தினமான இன்று நாகர்கோவிலில் மார்ஷல் நேசமணி மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பீகாரில் பிரதமர் திரு மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை தமிழர்கள் துன்புறுத்துவதாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து திருநெல்வேலி மாநகரின் பல பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. திமுக பொறியாளர் அணி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகளில் தமிழ் என்றால் கசக்குதா, தமிழன் என்றால் எரியுதா, மானமுள்ள தமிழர்களை சிந்திப்பீர் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது பெய்த தொடர் மழை காரணமாக பரமக்குடி, பார்த்திபனூர், புதுவக்குடி, தெளிச்சாத்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு பணிகளை தொடங்கியுள்ளனர். நடவு பணியில் ஈடுபடும் பெண்கள் களைப்பை போக்க நாட்டுப்புற பாடல்களை பாடி குலவையிடுவது ரசிக்கும்படி உள்ளது.
முல்லை பெரியாறு அணை பற்றி விஷம பிரச்சாரம் செய்யும் கேரள சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளை கண்டித்து கம்பத்தில் முல்லை பெரியாறு அணை செயற்பொறியாளர் சிறப்பு கோட்ட அலுவலகம் முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். 100க்கும் அதிகமான கேரள போலீசார் பாதுகாப்பு பணியில் இருக்கும் முல்லை பெரியாறு அணைக்கு அம்மாநிலத்தை சேர்ந்த சமூக விரோதிகள் வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சி வி சண்முகத்திற்கு மாநில மகளிர் ஆணையம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி ஆஜராகாததால் வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் அதிமுக பூத் கமிட்டி பயிற்சி கூட்டத்தில் திரு சண்முகம் தேர்தலுக்கு முன் அரசு இலவசமாக மிக்சி, கிரைண்டர், ஆடு மாடுகள் வழங்கப்படும் என அறிவிப்பதாக விமர்சித்த போது மனைவியையும் இலவசமாக வழங்குவார்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது காயமடைந்து தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். சிட்னியில் நடந்த போட்டியின் போது ஆஸ்திரேலிய விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி அடித்த பந்தை ஸ்ரேயாஸ் பின்னோக்கி சென்று அருமையாக கேட்ச் செய்தார். அப்போது அவரது இடது விலா எலும்பில் அடிபட்டு மண்ணீரலில் இரத்த கசிவு ஏற்பட்டது பரிசோதனையில் தெரியவந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 90,480 ரூபாயாகவும் 1 கிராம் 11,310 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து கிராம் 166 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு மாநில காவல்துறை தலைவரை தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் தாய்மொழியில் கல்வி கற்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். அதிமுக விதிகளின்படி தம்மை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்று கூறியுள்ள செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் கேட்டு வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.